சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் சொல்லும் தேதியில் உன் இல்லத்தில் நடக்கப் போவதை பற்றி நீ தெரிந்து கொண்டு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வந்தேன். நான் சொல்லும் தேதியில் என்ன விசேஷ நாள் பார்த்தாயா? அந்த நாளில் உனக்காக நான் செய்யும் போராட்டம்தான் உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது. ஒரு நிலநடுக்கத்தின் சத்தத்தை உன் செவிகள் கேட்கும். அன்று எதற்காக அன்று அப்படி என நடக்கப் போகிறது. நான் என்ன செய்ய போகிறேன் என்று இதை உணர்த்தத்தான் வந்தேன். உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதை இருப்பதை திருத்தி அமைக்க, உன்னை அதிலிருந்து காப்பாற்ற அன்று ஒரு நிலநடுக்கத்தை உன் இல்லத்தில் கொடுப்பேன். அன்று அமாவாசை நாளில் உன் வாழ்க்கையில் முழுமையான மாற்றங்களை கொடுக்கவும், உன் இல்லத்தில் இருந்து கொண்டு உன்னை வற்புறுத்தி வரும் தீய சக்திகளை வெளியில் அகற்றவும் நான் வந்து உன் இல்லத்தில் நான் போராட்டங்கள் செய்ய போகிறேன். அந்த போராட்டத்தில் வரும் சத்தம்தான் நிலநடுக்கத்தின் சத்தம் போல உனக்கு கேட்கும். அன்றைய நாளில் நான் அந்த தீய சக்திகளோடு போராடி அதை வெளியே அனுப்பிய பிறகு உன் இல்லத்தில் என்னுடைய நறுமணத்தை வீசச் செய்வேன். அந்த நறுமணத்தை நீ உணரும் பொழுதுதான் நான் உன் இல்லத்தில் இருப்பதை நீ உணரப் போகிறாய். உன் இல்லத்தை சுத்தம் செய்து விட்டேன் என்று ஊர்ஜிதமாகிவிடும். அன்றைய நாள் எனக்கு சவாலான நாள், உனக்கு அற்புதமான நாள். உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நான் அன்று போராட்டத்தை நடத்தப் போகிறேன். நீ என் மீது நம்பிக்கையாக இருக்கும் வரை நான் போராடி உனக்கு வேண்டியதை அத்தனையும் நடத்தி கொடுப்பேன். இந்த நிலையில் இருந்து உன்னை மாற்ற வேண்டும். கவலையில் இருந்து உன்னை வெளிக்கொண்டு வர வேண்டும். பாதத்தில் இருக்கும் உன்னை உயர்த்தி மேலே கொண்டு வர வேண்டும். வெற்றியின் மாலையை சூட்ட வேண்டும். இருக்கும் கஷ்டத்தில் இருந்து வெளிவர வேண்டும். அந்த நிலநடுக்க சத்தத்தை கேட்டு பயந்துவிடக் கூடாது என்று தான் நான் முன்பே உன்னிடம் கூற வந்தேன். கவலைப்படாதே. உன் குடும்பத்தை உன் கட்டுக்குள் கொண்டு வந்து மிகவும் மகிழ்ச்சியோடு நீ வாழப்போகிறாய். தவறான நினைவுகளை விட்டுவிட்டு நல்ல நினைவுகளாய் உனக்குள் கொண்டு வா. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.